The Great and Mighty Conqueror. This message by Brother William Marion Branham was delivered on Easter Sunday morning at sunrise, April 21, 1957 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. மகத்துவமும் வல்லமையும் உள்ள ஜெயவீரர். இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1957 வருடம் ஏப்ரல் மாதம் 21 தேதி ஞாயிறு காலை சூரியோதய ஆராதனையில் அமெரிக்கா இந்தியானா ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. Any victory can be won, there must be great prices paid. Oh, what prices! And sometimes they are very deep, and they make great scars, tearing down. But in order to have the mountain, we've got to have the valley. எந்த வெற்றியும் சூடப்படுவதற்கு முன்னர் மகத்தான கிரயங்கள் செலுத்தப்பட வேண்டும். ஓ, என்ன கிரயங்கள்! சில சமயங்களில் அவர்கள் ஆழத்தில் இருக்கின்றனர். அவர்கள் கண்ணீர் மல்க பெரிய தழும்புகளை பெற்றுக் கொள்ளுகின்றனர். ஆனால் நாம் மலையினை பெற்றிருந்தால் நாம் பள்ளத்தாக்கை உடையவர்களாய் இருக்க வேண்டும். Before we can have the sunshine, we've got to get the rain. Before we can have the light, we've got to get the night. நாம் சூரிய ஒளியை பெற்றுக்கொள்ளும் முன் நாம் மழையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பகல் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளும் முன் நாம் இரவை பெற்றுக்கொள்ள வேண்டும். Before we can have right, they had to have wrong, or you'd have never known what wrong was. நாம் சரியானதை பெற்றுக்கொள்ளும் முன்னர் நாம் தவறாய் இருந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் தவறு என்ன என்பதையே நாம் ஒருபோதும் அறிந்து கொண்டிருந்திருக்க மாட்டோம். But in order to conquer and to win the greatest battle that was ever won, one stepped out of glory many years ago, and he did not take upon himself the form of an angel. ஆனால் ஜெயங்கொள்ள இதுவரை சண்டையிட்டு வெற்றி பெற்ற யுத்தங்களிலேயே மிக பெரிய யுத்தத்தில் வெற்றி பெற அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் மகிமையிலிருந்து ஒருவர் வந்தார். அவர் தம்மை தூதனுடைய ரூபத்தில் தெரிந்து கொள்ளவில்லை. He did not come as some great person, but he was going to prove that it don't take muskets and bullets and atomic bombs to win a war. அவர் ஒரு மகத்தான நபராக வரவில்லை. ஆனால் அவர் ஒரு யுத்தத்தில் வெற்றி பெற கைத்துப்பாக்கிகளையும் துப்பாக்கி குண்டுகளையும் அணுகுண்டுகளையும் பயன்படுத்தப் போவதில்லை என்பதை நிரூபிக்கப் போகிறவராயிருந்தார். He clothed himself in humility like a little baby and was born in a manger. There was not even a place for his birth when he came. I want you to look at the different material of warfare, what he used. அவர் தாழ்மையை வஸ்திரமாக உடுத்திக் கொண்டு ஒரு குழந்தையைப் போல ஒரு முன்னணியில் பிறந்தார். அவர் வந்தபோது அவருடைய பிறப்பிற்கு ஒரு ஸ்தலம் கூட இல்லாமல் இருந்தது. அவர் உபயோகித்த வித்தியாசமான பேராயுதங்களை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Now Adam's race was all in bondage. There they were without hope, without God, without chance, without mercy, without anything that could help them. இப்பொழுது ஆதாமினுடைய இனம் முழுவதுமே அடிமைத்தனத்தில் இருந்தது. அவர்கள் நம்பிக்கை இல்லாமல், தேவன் இல்லாமல், வாய்ப்பில்லாமல், இரக்கமில்லாமல், அவர்களுக்கு உதவக்கூடிய எந்த காரியமும் இல்லாதவர்களாயிருந்தனர். The great enemies of the lower regions of the lost had them shut up in darkness. பெரிய சத்துருக்களால் தாழ்வான இழக்கப்பட்ட ஸ்தலத்தில் அந்தகாரத்தில் அடைக்கப்பட்டிருந்தனர். There was not a way out. There was no one could help. Nothing could be done. It looked like a total, complete loss. அங்கிருந்து வெளியேற ஒரு வழியும் இல்லாதிருந்தது. அதற்கு எவருமே உதவி செய்ய முடியாமல் இருந்தது. எதுவுமே செய்ய முடியாமற் போயிற்று. அது ஒரு முற்றிலுமான முழுமையான இழப்பை போன்று காணப்பட்டது. But our hero, who came down from the portals of glory, condescending down
For there was no man on earth could do the job. They were all, as worldly speaking, in the same boat. ஆனால் நம்முடைய மாவீரர் மகிமையின் நுழைவாயிலிருந்து இறங்கி வந்தார். எளிமையாய் இறங்கி வந்தருள் செய்தாரே. ஏனென்றால் பூமியின் மேலிருந்த எந்த மனிதனும் அப்பணியினை செய்ய முடியாதா இருந்தது. உலக பிரகாரமாக பேசினால் அவர்கள் எல்லோருமே ஒரே மாதிரியான நிலையில் இருந்தனர். We were all born in sin, shaped in iniquity, come to the world speaking lies. And none of us could help each other. We stood helpless, defeated, chaos on every hand, all ununited. நாம் யாவரும் பாவத்தில் பிறந்து அக்கிரமத்தில் உருவாகி பொய் பேசுகிறவர்களாய் உலகத்தில் வந்தவர்களாய் இருந்தோம். நம்மால் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள முடியாது. நாம் உதவியற்றவர்களாய், தோற்கடிக்கப்பட்டவர்களாய், எப்பக்கமும் ஒழுங்கின்மையாய் எல்லோரும் ஐக்கியப்படாமல் நின்றோம். We could not keep laws and ceremonies, finding their weaknesses and so forth. We could not do it. And it seemed like the whole human race was laid waste. நம்மால் நியாயப்பிரமாணங்களையும் வழிபாட்டு முறைகளையும் கைக்கொள்ள முடியாமலும் நம்முடைய பலவீனத்தை கண்டறிய முடியாதவர்களுமாயிருந்தோம். நம்மால் அதை கண்டறியக்கூடாமற் போயிற்று. எனவே முழு மானிட வர்க்கமும் வீழ்த்தப்பட்டு வீணானதை போன்று தென்பட்டது. And then he came. He came down because he was in the beginning. The Bible said he was the Word. He was the Logos that went out of God. And the Logos in the beginning was the Word. And he became the Word. அப்பொழுது அவர் வந்தார், அவர் இறங்கி வந்தார். காரணம், வேதமோ அவர் ஆதியிலே இருந்தார், அவர் வார்த்தையாய் இருந்தார் என்று கூறியுள்ளது. அவர் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு சென்ற லோகாஸாய் இருந்தார். லோகாஸ் ஆதியில் வார்த்தையாய் இருந்தது, அவரே வார்த்தையானார். Then when he ascended up on that glorious day of Easter, he became not only the Word, but he became the high priest of his own Word. அதன் பின்னர் மகிமையான ஈஸ்டர் நாளில் அவர் எழும்பின போது அவர் வார்த்தையாக மட்டும் மாறினவராய் இல்லாமல் அவர் தம்முடைய சொந்த வார்த்தையின் பிரதான ஆசாரியரானார். Oh, what a glorious thing, Brother Neville. Amen. To think he's not only the Word, but he's the high priest of his own Word. Amen. ஓ சகோதரன் நெவில், என்ன ஒரு மகிமையான காரியமாயிற்று. சற்று சிந்தித்து பாருங்களேன். அவர் வார்த்தையாய் மாத்திரமில்லாமல் அவர் தம்முடைய சொந்த வார்த்தையின் பிரதான ஆசாரியராயிருக்கிறார். How could we doubt it? How could we walk to him and not believe that we receive what we ask for? For he is the Word and the intercessor of the Word. நம்மால் எப்படி அதை சந்தேகிக்க முடியும்? நாம் விசுவாசிக்காமல் எப்படி அவரிடத்தில் நடந்து சென்று நாம் கேட்பதை பெற்றுக்கொள்ள முடியும்? ஏனென்றால் அவர் வார்த்தையாயும் வார்த்தையின் பரிந்து பேசுபவராயிருக்கிறாரே. The Logos became Word, and the Word made flesh, and the same flesh that was the Word received up into glory, and now is the high priest making intercession by himself to his Word. Amen. Praise the Lord. அந்த லோகாஸ் வார்த்தையானது, வார்த்தை மாம்சமானது. வார்த்தையாயிருந்த அதே மாம்சம் மகிமைக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டு இப்பொழுது தம்முடைய வார்த்தைக்கென்று அவரே பிரதான ஆசாரியராய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். That's what it takes. That's the material that the church has got. What a weapon. There's never been one like it. He was the Word. அதுதான் சம்பவிக்கிறதே. அதுவே சபை பெற்றுள்ள பொருளாய் உள்ளது. என்ன ஒரு ஆயுதம்! அதை போன்றே ஒன்று இதுவரை இருந்ததே கிடையாது. அவர் வார்த்தையாயிருந்தார். And when he come, he was born in a manger. He come to use the weapon of L-O-V-E, love, to conquer the world, not with army bullets, not with machine guns and tanks. அவர் வந்தபோது அவர் ஒரு முன்னணியில் பிறந்தார். அவர் உலகத்தை ஜெயிக்க அன்பை, ஆ இன்பு
என்னும் ஆயுதத்தை உபயோகப்படுத்த வந்தார். ராணுவ துப்பாக்கி குண்டுகளை அல்ல, எந்திர துப்பாக்கிகளை அல்ல, பீரங்கிகளை அல்ல. But he come in a different manner. He come in the form of love. He was God's love. ஆனால் அவர் ஒரு வித்தியாசமான பாணியில் வந்தார். அவர் அன்பின் ரூபத்தில் வந்தார். அவர் தேவனுடைய அன்பாய் இருந்தார். One time as a little boy, I used to think that Christ loved me and God hated me because that Christ died for me, but God had something against me. But I come to find out that Christ is the very heart of God. Amen. ஒரு சமயம் நான் ஒரு சிறு பையனாய் இருந்தபோது கிறிஸ்து என்னை நேசித்தார் என்றும் தேவன் என்னை வெறுத்தார் என்றும் யோசிப்பதுண்டு. ஏனென்றால் கிறிஸ்து எனக்காக மரித்தார், ஆனால் தேவன் எனக்கு விரோதமான ஒரு காரியத்தை உடையவராய் இருந்தார் என்று நினைப்பதுண்டு. ஆனால் கிறிஸ்து தேவனுடைய இருதயமாய் இருக்கிறார் என்பதை நான் கண்டறிந்து கொண்டேன். God so loved the world that he gave his only begotten Son, that whosoever believeth on him should not perish, but would have eternal life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். Now he come first to conquer, and the thing that the devil had put in the world was hatred, and he come to conquer hatred. இப்பொழுது முதலாவது அவர் ஜெயங்கொள்ள வந்தார். பிசாசு இந்த உலகத்தில் வைத்திருந்த காரியம் பெரும் வெறுப்பாயிருந்தது. அவர் அந்த பெரும் வெறுப்பை ஜெயங்கொள்ள வந்தார். When we win our battles and so forth in the world's battles, it's always leaves continually a hatred, because battles of that sort is of the enemy. நாம் நம்முடைய யுத்தங்களில் ஜெயங்கொள்ளும் போது உலக பிரகாரமான யுத்தங்களில் அது எப்பொழுதும் ஒரு பகைமையை தொடர்ந்து வைத்துவிட்டு போகிறது. ஏனென்றால் அந்த விதமான யுத்தங்கள் சத்ருவினுடையதாய் உள்ளது. But Christ come with love to conquer hatred, to love those who were unlovable. He come with a different weapon. ஆனால் கிறிஸ்து பகைமையை வெல்ல நேசிக்காதவர்களை நேசிக்க அன்போடு வந்தார். அவர் ஒரு வித்தியாசமான போர் கருவியுடன் வந்தார். And he humbled himself, made a little lower than the angels, to suffer death and to give an example. And when he was here on earth, he walked among man. அவர் தம்மை தாமே தாழ்த்தி மரணத்தை உத்தரித்து ஒரு மாதிரியை கொடுக்க தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார். அவர் இங்கே பூமியில் இருந்தபோது அவர் மனுஷர் மத்தியில் நடந்தார். He proved his weapons of warfare when he healed the sick, when he took 5 little biscuits and 2 pieces of fishes and fed 5,000 people. He proved that he had the power over every atomic that there was. Amen. அவர் வியாதியஸ்தரை சுகப்படுத்தின போது அவர் தம்முடைய பேராயுத கருவிகளை நிரூபித்தார். அவர் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேரை போஷித்த போது அவர் அணுசக்திக்கு மேலாக தாம் கொண்டிருந்த வல்லமையை நிரூபித்தார். Not only did he grow fish, but he growed cooked fish. Amen. Not only did he grow wheat in those biscuits, but he growed cooked wheat in those biscuits. அவர் மீனை மாத்திரம் வளர செய்யவில்லை, ஆனால் அவர் பொரித்த மீனையும் வளர செய்தார். அவர் அந்த அப்பங்களுக்கான கோதுமையை மாத்திரம் வளர செய்யவில்லை, அவர் அந்த சுடப்பட்ட வார்கோதுமை அப்பங்களையும் வளர செய்தார். It showed that he was that great and mighty conqueror. Amen. Not only did he get the water from the well, but he made that water wine from the well. அவர் மகத்தான வல்லமையான ஜெயவீரராய் இருந்தார் என்பதை அது காண்பித்தது. அவர் கிணற்றிலிருந்து தண்ணீரை மாத்திரம் பெற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் அந்த கிணற்றிலிருந்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். He proved he had power to conquer, and he loved, and his weapon was love. அவர் ஜெயங்கொள்ளக்கூடிய வல்லமையை உடையவராய் இருந்தார் என்பதை அவர் நிரூபித்தார். அவர் நேசித்தார். அவருடைய ஆயுதம் அன்பாயிருந்தது. Now notice, then when he did that,
when he stood one day by the side of Lazarus' grave. And there was a man dead and buried for 4 days. Even the ones that was by said, even now he stinketh. His nose had fell in. The skin worms has crawled through him. இப்பொழுது கவனியுங்கள். அதன் பின்னர் அவர் ஒரு நாள் லாசருடைய கல்லறையின் அருகில் நின்றபோது, அங்கே அந்த மனிதன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்களாய் இருந்தபோது அவர் இவ்வாறு செய்தார். அவருக்கு அருகில் நின்றவர்களோ, இப்பொழுது அவன் மேல் துர்நாற்றம் வீசுமே என்றனர். அவனுடைய மூக்கு உள்ளுக்குள்ளே அழுகி விழுந்து போய் தோல் புழுக்கள் அந்த சரீரத்தில் நெளிந்து கொண்டிருந்தன. And Jesus stood there as the mighty conqueror when he said to Martha and Mary, when he stood there, did not I say unto you, if thou can only believe, you would see the glory of God? இயேசு வல்லமையான ஜெயவீரராய் அங்கே நின்று, அவர் அங்கு நின்று மார்த்தாள் மரியாளிடத்தில் கூறும்போது, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்று கேட்டார். He had just got through saying, when they said, our brother's dead and so forth, he said, I am the resurrection and the life. He that believeth in me, though he were dead, yet shall he live. And whosoever liveth and believeth in me shall never die. அவர் இதை கூறும்போது அவர்கள், எங்களுடைய சகோதரன் மரித்து போய்விட்டான் என்று கூறினபோது அவரோ, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்னென்றைக்கு மறியாமலும் இருப்பான். Have I not just told you that that eternal blessed power lays within me? He never only made a statement, he was able to carry out everything that he said. For he was the mighty conqueror. நித்தியமான ஆசீர்வதிக்கப்பட்ட வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது என்று நான் உங்களுக்கு கூறவில்லையா என்றார். அவர் அது போன்ற ஒரு அறிக்கையை மாத்திரம் கூறவில்லை, அவர் கூறின ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவேற்ற வல்லவராயிருந்தார். ஏனென்றால் அவர் வல்லமையுள்ள ஜெயவீரராயிருந்தார். Dwelling in him, holding back veil with human flesh as a man, but inside of there dwelt none other but Almighty God, the great and mighty one. அவருக்குள் வாசமாயிருந்த தேவத்துவத்தை ஒரு மனிதனாக மாம்சசரத்தில் திரையிடப்பட்டு அடக்கிக் கொண்டிருந்தார். ஆனால் அங்கே உட்புறத்தில் வாசமாயிருந்ததோ மகத்தான வல்லமையுள்ள ஒருவரான சர்வ வல்ல தேவனே என்று வேறு யாரும் அல்ல. He could recreate, he could create new things, he could speak, and what he asked for would be given at that second. But he humbled himself. He kept low. அவர் மறுபடியும் சிருஷ்டிக்க முடிந்தது. அவரால் புதிய காரியங்களை சிருஷ்டிக்க முடிந்தது. அவர் கேட்டது ஒரு வினாடியில் கொடுக்கப்படும்படி அவரால் உரைக்க முடிந்தது. ஆனால் அவர் தம்மை தாழ்த்தினார். அவர் மரண பரியந்தம் தாழ்த்தினார். He wanted to give an example. He wanted to be the right kind of a conqueror, and he was. Now, he proved himself to be. அவர் ஒரு மாதிரியை அளிக்க விரும்பினார். அவர் சரியான விதமான ஒரு ஜெயவீரராய் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அவர் அவ்வாறே இருந்தார். அவர் தம்மையே நிரூபித்து காண்பித்தார். As I've often said in my meetings, may it would bear witness this morning in this group of people on this beautiful Easter morning. நான் என்னுடைய கூட்டத்தில் அவ்வப்போது கூறியுள்ளது போல, இந்த அழகான ஈஸ்டர் காலையில் இந்த ஜனக்கூட்டத்தில் அது ஒரு கால் சாட்சி பகர்வதாயிருக்கலாம். A lady belonging to a certain church that doesn't believe in accepting the blood of the Lord Jesus. Without the shedding of blood, there's no remission of sin. கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தை ஏற்றுக்கொள்வதில் விசுவாசம் கொள்ளாதிருக்கிற ஒரு குறிப்பிட்ட சபையை சார்ந்த பெண்மணி இருந்தாள். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. She told me that the man was just a prophet, a wonderful man, and I made him deity. I said he was deity. He was God. அந்த மனிதர் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார் என்றும் ஒரு அற்புதமான மனிதர் என்றும் நான் அவரை தெய்வீகத்தன்மை கொண்ட தேவனாக்கி விட்டதாகவும் அவள் என்னிடத்தில் கூறினாள். அதற்கு நான், அவர் தெய்வீகத்தன்மை கொண்டிருந்தார், அவர் தேவனே என்றேன். She said, you try to make him too great. I said, there is no words could express his greatness.
Human tongue has never found the expression. அப்பொழுது அவள், நீர் அவரை மிகவும் மகத்தானவராக்க முயற்சிக்கிறீர் என்றாள். அதற்கு நானோ, அவருடைய மகத்துவத்தை விவரித்து கூறக்கூடிய வார்த்தைகளே கிடையாது என்றேன். மானிட நாவு அதை வெளிப்படுத்தி கூறும் வார்த்தைகளை ஒருபோதும் கண்டறிந்ததில்லையே என்றேன். Speaking with a man the other day, a diplomat from Washington, D.C., and he said at a little testimony at a breakfast where we were associated together, he said, Brother Branham, I've been a Lutheran all my life. அந்த ஒரு நாள் வாஷிங்டன் டிசியிலிருந்து வந்த அரசாங்க அரசியல் நிபுணரான ஒரு மனிதனிடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். நாங்கள் ஒன்றாக கூடி காலை சிற்றுண்டியை உண்ணும் போது அவர் ஒரு சிறிய சாட்சியை கூறினார். அப்பொழுது அவர், சகோதரன் பிரணாம், நான் என் வாழ்நாள் முழுவதும் ஒரு லுத்தரனாக இருந்து வந்தேன். But he said the other day while penning an old-fashioned revival, said I knelt down at an altar and wanted to get an experience with God. ஆனால் அன்று ஒரு நாள் பண்டைய மாதிரியை கொண்ட எழுப்புதல் கூட்டத்தில் பங்கு கொண்டு பீடத்தண்டை முழங்காற்படியிட்டு தேவனோடு ஒரு அனுபவத்தை பெற விரும்பினேன் என்றார். He said, and while I was there on my knees, now this is a Washington diplomat that even served under President Coolidge. And when he looked up, he said, I saw a vision of Jesus. மேலும் அவர், நான் அங்கே முழங்காலில் இருந்தபோது என்றார். இவர் ஜனாதிபதி கூலிட்ஜ் என்பவரின் கீழ் வாஷிங்டனில் அரசாங்க அரசியல் நிபுணராக பணியாற்றிய ஒருவராவார். அவர் மேல் நோக்கி பார்த்தபோது இயேசுவை ஒரு தரிசனத்தில் கண்டேன் என்று கூறினார். He said, I am able to speak 9 different languages fluently. He said, but I couldn't find one word to say. Of all those 9 languages. மேலும் அவர், நான் 9 வித்தியாசமான மொழிகளை சரளமாக பேசக்கூடியவர் என்றார். அவர் தொடர்ந்து, ஆனால் அந்த நேரத்தில் அந்த 9 மொழிகளில் இருந்து ஒரு வார்த்தையை கூட போதுமானதாக எடுத்து பயன்படுத்தி பேச கண்டறிய முடியவில்லை என்றார். He said, so I just raised up my hand and he gave me a new one to talk with. He said, I just seen the glory of his face. Amen. எனவே நான் என்னுடைய கரத்தை மேலே உயர்த்தின போது பேசுவதற்கு ஒரு புதிய பாஷையை அவர் எனக்கு தந்தார் என்றார். மேலும் அவர், நான் அவருடைய முகத்தின் மகிமையை கண்டிருக்கிறேன் என்றார். This lady says to me, she said, Brother Branham, Jesus was not nothing but a man, just a prophet. I said, he was God, my sister. She said, you make him deity, but he's not. இந்த பெண்மணி என்னிடத்தில், சகோதரன் பிரணாம், இயேசு ஒரு மனிதனாய் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தாரே என்று வேறொன்றுமாய் இருக்கவில்லை என்றாள். அப்பொழுது நானோ, என் சகோதரியே, அவர் தேவன் என்றேன். மேலும் அவள், நீர் அவரை தெய்வீகத்தன்மை கொண்ட தேவனாக்குகிறீர், ஆனால் அவர் தேவன் அல்ல என்றாள். So she said, on the road down to the grave of Lazarus, the Bible said he wept. Sure, he was the very heart of God. ஆகையால் அவள், லாசருவின் கல்லறைக்கு போகும் வழியில் அவர் கண்ணீர் விட்டார் என்று வேதம் கூறியுள்ளதே என்றாள். நிச்சயமாகவே அவர் தேவனுடைய இருதயமாயிருந்தார். He suffered like we suffer. He was flesh like we are flesh. He bore in his body the same desires and things that we do. Yet to become a perfect sacrifice, he had to do that. He did. நாம் பாடுபடுகிறது போல அவர் பாடுபட்டார். நாம் மாம்சத்தில் இருப்பது போல அவரும் மாம்சத்தில் இருந்தார். நாம் செய்கின்ற காரியங்களை, அதே வாஞ்சைகளை அவர் தம்முடைய சரீரத்தில் கொண்டிருந்தார். அதே சமயத்தில் ஒரு பரிபூர்ண பலியானார். அவர் அதை செய்ய வேண்டியதாக இருந்தது, அவர் செய்தார். But I said, she said he wept going down to the grave of Lazarus. I said, but old lady, that's right. He was a man when he was weeping, but when he stood there by the side of that grave where the silent dead laid, where a rotten body laid covered up with a napkin. ஆனால் நான் கூறினேன், அவளோ லாசருவின் கல்லறைக்கு போகும் வழியில் அவர் கண்ணீர் விட்டாரே என்றாள். அப்பொழுது நான், ஆனாலோ பெண்மணியே, அது உண்மை. அவர் அழுது கொண்டிருந்த போது அவர் ஒரு மனிதனாய் இருந்தார். ஆனால் அவர் அங்கே அந்த கல்லறை அருகில் அமைதியாய் மரித்து போய் கிடத்தப்பட்டதாய் இருந்த ஒரு சிலையினால் சுற்றப்பட்டு ஒரு அழுகி போன நிலையில் இருந்த அந்த சரத்தண்டை நின்றபோது மனிதனாயிருந்தார்.
When he said, take away the stone, he pulled his little frame together and said, Lazarus, come forth. And a man that had been dead 4 days stood on his feet. பின்னர் அவர் அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்றாரே, அது மட்டுமின்றி அவர் தம்மை அந்த சிறு உருவத்திலிருந்து வெளிப்படுத்தி, லாசருவே வெளியே வா என்று சத்தமிட்டு கூறினாரே, அப்பொழுது 4 நாட்களாய் மரித்து போயிருந்த ஒரு மனிதன் தன்னுடைய காலூன்றி எழும்பி நின்றானே என்றேன். What was it? Corruption knew its maker. The soul knew its master. And that great and mighty conqueror proved that he has the power of death and hell and the grave. அது என்னவா இருந்தது? அழிவு தன்னுடைய சிருஷ்டிகரை அறிந்து கொண்டது. ஆத்துமா தன்னுடைய ஆண்டவரை அறிந்து கொண்டது. அந்த மகத்தான வல்லமையுள்ள ஜெயவீரத்தாமே மரணம், பரலோகம், பாதாளம் மற்றும் கல்லறையின் மேல் வல்லமை உடையவராய் இருந்ததை அங்கே நிரூபித்தார். Sure, it thrills our heart. You talking about beating dishpans and blowing horns? The world ought to be in a jubilee this morning like it never has been. The screams and shouts of his people, because this is the memorial day that when he conquered the last enemy and set we captives free. நிச்சயமாகவே அது நம்முடைய இருதயத்தை சிலிர்க்க செய்கிறது. நீங்கள் கிண்ணறங்களை அடித்து எக்காலங்களை ஊதுவதை குறித்து பேசுகிறீர்களா? அவர் பரிகரிக்கப்படும் கடைசி சத்துருவை ஜெயங்கொண்டு சிறைப்பட்டிருந்த நம்மை விடுதலையாக்கிய இந்த ஞாபகத்தகமான நாளின் நிமித்தம் உலகமானது இக்காலையில் இதற்கு முன்பு ஒருபோதும் இருந்திராத அளவிற்கு அவருடைய ஜனங்களின் ஆரவாரத்தையும் கூச்சலிடுதலையும் கொண்ட ஒரு குதூகல பெருவிழா கொண்டாட்டமாய் இருந்திருக்க வேண்டும். Yes, he was a man, that's right. He proved to be a man and he proved to be God. One night when the great raging sea, who's called thousands of lives, maybe some of you mothers here this morning, your boys died on the raging sea out yonder. ஆம், அவர் ஒரு மனிதனாய் இருந்தார். அது உண்மை. அவர் ஒரு மனிதனாய் இருந்ததை நிரூபித்தார். அவர் தேவனாய் இருந்ததையும் நிரூபித்தார். ஒரு நாள் இரவு ஆயிரக்கணக்கான உயிர்களை பலியாக கொண்டு கொந்தளிக்கிற மகா சமுத்திரத்தில், ஒரு கால் இந்த காலையில் தொலைவில் உள்ள அந்த கொந்தளிக்கும் சமுத்திரத்தில் மாண்டு போன உங்களுடைய பையன்களை இழந்த சில தாய்மார்கள் இங்கிருக்கலாம். They may have sunk beneath the waves in this world broad fields of battle. Some of your loved ones lays out there maybe beneath the sea. அவர்கள் ஒரு கால் இந்த பரந்த உலகத்தின் யுத்த களத்தில் சமுத்திர அலைகளில் சிக்குண்டு அடியில் அமிழ்ந்து மாண்டு போயிருக்கலாம். உங்களுக்கு அன்பார்ந்தவர்களில் சிலர் அங்கே சமுத்திரத்திற்கு அடியில் மடிந்து போய் கிடக்கலாம். But one night when he was laying in a little boat and the waves was bouncing around on the sea like a bottle stopper. ஆனால் ஒரு இரவு அவர் ஒரு சிறு படகில் படுத்துக் கொண்டிருந்த போது ஒரு புட்டியின் மேல் மூடி சமுத்திர அலைகளின் மேல் தத்தளித்து துள்ளி குதிப்பது போன்று படகார அலைகளில் குதித்துக் கொண்டிருந்தது. He raised and put his foot upon the brail of the boat. He looked up towards heaven and said, peace. And to the waves he said, be still. And that mighty sea smoothed out till there wasn't a wrinkle on it. Certainly he was. அப்பொழுது அவர் எழுந்து தன்னுடைய காலை கப்பற்பாயின் நுனிக்கயிற்றின் மேல் வைத்து வானத்தை நோக்கியவாறு அண்ணாந்து பார்த்துவிட்டு, இறையாதே, அமைதியாயிரு என்றார். அவர் கூறின உடனே அலைகள் அமைதியாயிற்று. அந்த மகா சமுத்திரம் தன்மேல் ஒரு சிறு அலை எதிர்ப்பு கூட இல்லாத அளவிற்கு அமைதியாயிற்று. நிச்சயமாகவே அவர் அவ்வாறு கூறியிருந்தார். It's true that he hungered like a man when he come down off the mountain and he was hungry looking over a tree for something to eat. He was a man. But when he took those 5 biscuits and a few fish and fed 5,000, he was more than a man. அவர் ஒரு மனிதனைப் போல பசியுற்றார் என்பது உண்மைதான். அவர் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது அவர் பசியாயிருந்தார். எனவே புசிப்பதற்கு ஏதாகிலும் கிடைக்குமா என்ற ஒரு மரத்தை நோக்கி பார்த்தார். ஏனென்றால் அவர் ஒரு மனிதனாயிருந்தார். ஆனால் அவர் 5 அப்பங்களையும் சில சிறு மீன்களையும் கொண்டு 5000 பேரை போஷித்த போது அவர் ஒரு மனிதனை பார்க்கிலும் மேலானவராயிருந்தார். When he died 1900 years ago, day before yesterday, hanging on a cross, screaming for mercy. My God, why hast thou forsaken me? He died like a man. அவர் 1900 ஆண்டுகளுக்கு முன்னர் நேற்றைய முந்தின தினத்தில்தான் சிலுவையில் தொங்கி, என் தேவரே, என் தேவரே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று இரக்கத்திற்காக கதறினார். அவர் ஒரு மனிதனைப் போல மரித்தார்.
But 1900 and something years ago this morning, he proved what he was. ஆனால் 1900 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த காலையில் அவர் யாராய் இருந்தார் என்பதை அவர் நிரூபித்தார். He gave the last seal of his messiahship when he broke the bands of death and hell asunder and raised from the grave triumph. I'm alive forevermore, and because I live, you live also. அவர் மரணம் மற்றும் கீழுள்ள பாதாளத்தின் கட்டுகளை முறித்து கல்லறையிலிருந்து எழும்பி, நான் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்று வெற்றி சிறந்து தம்முடைய மேசியாத்துவத்தின் கடைசி முத்திரையை அளித்தார். There's a conqueror. You talk about jerking off aprons and waving it. People say we're crazy because we shout and we run and we scream and we holler. அதோ ஜெயவீரர், மேலாடை துண்டுகளை எடுத்து அதை அசைத்து காட்டுவதை குறித்து நீங்கள் பேசுகிறீர்களா? நாம் ஆரவாரமிடுகிறோம், நாம் ஓடுகிறோம், நாம் கூச்சலிடுகிறோம், நாம் சத்தமிடுகிறோம் என்ற காரணத்தினாலேயே ஜனங்கள் நம்மை பைத்தியக்காரர்கள் என்று கூறுகிறார்கள். They have never felt the victorious vibrations of heaven that the battle is over. Praise God. Our great mighty conqueror has won every victory. He stands alone this morning, untouched. அவர்கள் யுத்தம் முடிவுற்று விட்டது என்ற பரலோகத்தின் ஜெயதுனியின் அதிர்வுகளை ஒருபோதும் உணர்ந்ததே இல்லை. நம்முடைய மகத்தான வல்லமையுள்ள ஜெயவீரர் முழுமையாய் ஜெயங்கொண்டு விட்டாரே. அவர் இக்காலையில் தொடப்பட முடியாதவராய் தனியே நிற்கிறாரே. When he come to earth, they give him the lowest name they could give him. As a fanatic, they called him Beelzebub, the prince of the devils. That's right. He went to the lowest city there is in the earth, Jericho, and the littlest man in the city had to look down to see him. அவர் பூமிக்கு வந்தபோது அவர்கள் அவரை இடிவான பெயரினால் அழைத்தனர். அவர்கள் அவரை ஒரு மதவெறியன் என்று அழைத்தனர். மேலும் அவர்கள் அவரை பெயல்செபூல், பிசாசுகளின் இளவரசர் என்று அழைத்தனர். அப்படித்தான் அழைத்தனர். அவர் பூமியிலேயே மிகவும் இடிவான பட்டணமாகிய எர்கோவிற்கு சென்றபோது அப்பட்டணத்திலேயே மிகவும் கொள்ளமான மனிதன் அவரை நோக்கி பார்க்க முடிந்தது. But when God 1900 years ago raised him up, Amen. that's what man done to him. But with the weapon of love, he conquered every devil. ஆனால் தேவனோ 1900 ஆண்டுகளுக்கு முன்பே அவரை உயிரோடு எழுப்பினார். அந்த விதமாகத்தான் மனிதன் அவருக்கு செய்தான். ஆனால் அவர் அன்பின் ஆயுதத்தினால் ஒவ்வொரு பிசாசையும் ஜெயங்கொண்டார். And God raised him so high and give him a name above every name. There's names in heaven and earth. Every name in heaven bows to the name of Jesus. Every angel, every monarch, everything bows to the name of Jesus. தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி பரலோகத்திலும் பூலோகத்திலும் பெயரிடப்பட்டிருக்கிற எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பரலோகத்தில் உள்ள ஒவ்வொன்றும் இயேசுவின் நாமத்திற்கு தலைவணங்குகிறது. ஒவ்வொரு தூதனும் ஒவ்வொரு ஏகாதிபதியும் எல்லாமே இயேசுவின் நாமத்திற்கு தலைவணங்குகின்றனரே. Every tongue shall confess him, every knee shall bow to him. And he is descended so high above that even he has to look down to see the heavens. Amen. Praise the Lord. That's the mighty conqueror. That's the one who did it. நாவுகள் யாவும் அவரை அறிக்கை பண்ணும், முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும். அவர் வானங்களை கீழ்நோக்கி பார்க்கும்படிக்கு வாராதி வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருந்தார். அதுதான் வல்லமையுள்ள ஜெயவீரர். அதை செய்தவர் அந்த ஒருவரே. When he left the earth after last night he had the keys of death and hell hanging on his side. Amen. Fear not. I am he that was dead and is alive again forevermore. நாம் கடந்த இரவு பார்த்தது போன்று அவர் தன்னுடைய பக்கவாட்டில் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்கள் தொங்கிக் கொண்டிருக்க, பயப்படாதே, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், ஆமென் என்று கூறி, and as a conjunction, I have the keys of death and hell hanging right here. Talk about a conqueror. And because I conquered, I only made a highway for you to travel. ஆங்கிலத்தில் மேலும் என்ற ஒரு இடைச்சொல் உள்ளது.
தொடர்ந்து, நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன், அவைகள் இங்கே தொங்கிக் கொண்டிருக்கின்றன என்று கூறினார். ஒரு ஜெயவீரனை குறித்து பேசுவோமே. காரணம், நான் ஜெயங்கொண்டு நீங்கள் பயணிப்பதற்கான ஒரு பெரும்பாதையை நான் மாத்திரமே உண்டு பண்ணினேனே. Man was refused from heaven. The highways was closed. There was no highways. But where there was no highways, he come to make one. Oh my. பரலோகத்திலிருந்து மனிதன் புறக்கணிக்கப்பட்டு பெரும்பாதையும் அடைபட்டு போயிற்று. பெரும்பாதையே இல்லாமற் போயிற்று. ஆனால் எங்கே பெரும்பாதை இல்லாமல் இருந்ததோ அந்த ஒன்றை உண்டு பண்ண அவர் வந்தார். ஓ என்னே! The first rhyme was demons of doubt. The next was prejudice. The next was selfishness. This earth was covered over with lines of demon power. Then sickness, diseases. முதல் படைவரிசையில் சந்தேக பிசாசுகள் இருந்தன. அடுத்தபடியாக பொல்லாங்கு காணப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக சுயநலம் காணப்பட்டது. இந்த பூமி முழுவதுமே பிசாசின் வல்லமையின் ஆதிக்க வரம்பினால் நிறையப்பட்டு சுகவீனமும் வியாதிகளுமாய் காணப்பட்டன. But when he began to ascend up to heaven, last night we had him coming out of hell with the keys of death and hell on his side. This morning we're taking him up. Hallelujah! ஆனால் பரலோகத்திற்கு எழுந்தருள துவங்கிவிட்ட போதோ, கடந்த இரவு நாம் அவர் தன்னுடைய பக்கவாட்டில் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் பாதாளத்திலிருந்து புறப்பட்டு வந்ததை பார்த்தோம். இந்த காலையில் நாம் அவரை ஏற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா! When he rose, he was triumph. And as he went up, he broke every devil power that holds over man. He ascended on high and gave gifts to man, the gifts of the Holy Spirit. The mighty conqueror. அவர் எழும்பின போது அவர் வெற்றி சிறந்தார். அவர் மேலேறி சென்ற போது அவர் மனிதனை பற்றி பிடித்திருந்த ஒவ்வொரு பிசாசின் வல்லமையும் முறித்து போட்டார். அவர் உன்னதத்திற்கு ஏறி மனிதருக்கு வரங்களை, பரிசுத்தாவின் வரங்களை அருளினார். வல்லமையுள்ள ஜெயவீரராயிற்று. He stands alone this morning, and between him and every believer is the blessed old highway of holiness that the righteous shall walk on. There's not a way of escape. There's only one line cut down from glory. அவர் இக்காலையில் தனிமையாய் நிற்கிறாரே. அவருக்கும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இடையே ஆசீர்வதிக்கப்பட்ட பண்டைய பரிசுத்தத்தின் பெரும்பாதை உள்ளது. நீதிமான்களோ அதில் நடப்பார்கள். மறைந்தொடுவதற்கான வழியே கிடையாது. மகிமையிலிருந்து ஒரே ஒரு வழி மாத்திரமே வெட்டி அமைக்கப்பட்டுள்ளது. He left the bloody footprint as he walked through the corners of the demon powers and made a highway for us all the way through. அவர் பிசாசின் வல்லமைகளை கொண்ட நடைபாதைகளினூடாக நடந்து சென்றபோது அவர் நமக்காக வழிநடுக ஒரு பெரும்பாதையை உண்டு பண்ணி அதில் அவர் இரத்த அடிச்சுவடுகளை விட்டு சென்றார். Sets on high this morning as the mighty conqueror. His people are having a jubilee. Tens of thousands of them around the world are shouting a victory. அவர் இக்காலையில் வல்லமையுள்ள ஜெயவீரராக உன்னதத்திலே விற்றிருக்கிறார். அவருடைய ஜனங்களோ ஒரு குதூகூலமான கொண்டாட்டத்தை உடையவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தை சுற்றிலும் 10,000 ஒரு ஜெயத்தை ஆரவாரமாய் முழக்கமிட்டுக் கொண்டிருக்கின்றனர். I have watched this old cold formal church joining. I can imagine someone saying, I'll show you the discard of it. இந்த பண்டைய குளிர்ந்த சம்பிரதாயமான சபையினை சேர்ந்து கொள்ளுதலை நான் கவனித்து பார்த்திருக்கிறேன். யாரோ ஒருவர் கூறினதை என்னால் யூகித்து பார்க்க முடிகிறது. அதனுடைய புறக்கணிப்பை நான் உங்களுக்கு காண்பிக்க உள்ளேன். Here, as soon as the first war was over, the message is coming down the road here, coming to a Greyhound bus. They said, what's all the noise? What's it all about? இங்கே முதலாம் உலகப் போர் முடிவுற்றவுடனே ஒரு செய்தி வீதியினூடாக தெரிய வந்து அது ஒரு கிரே ஹவுண்ட் என்று பெயரிடப்பட்ட பேருந்துக்குள் இருப்பவருக்கு தெரிய வந்தது. அப்பொழுது அவர்கள் என்ன சத்தம் அது, அது எதை குறித்ததாய் உள்ளது என்று கேட்டனர். And one of them said, look here, here's a paper. The war has just ceased. And everybody crying and shouting. அப்பொழுது அவர்களில் ஒருவர், இங்கே பாருங்கள், இங்கே செய்தித்தாளை பாருங்கள், யுத்தம் ஓய்ந்து போயிற்று என்றார். அப்பொழுது எல்லோருமே அழுது ஆர்ப்பரித்தனர். But one woman said, oh my, why did it have to end like that? Said if it could just have lasted a few days longer. Said John and I have been sitting on Easy Street.
said we'd have been sitting. ஆனால் ஒரு ஸ்திரியோ, ஓ என்னே, ஏறது அந்த விதமாக முடிவு பெற்று விட்டது என்று கூறி, அது இன்னும் ஒரு சில நாட்கள் இடித்திருந்தால் அப்பொழுது ஜானும் நானும் கவலையின்றி உட்கார்ந்து கொண்டிருந்திருப்போம், நாங்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்திருப்போமே என்று கூறினாள். There was a man standing in the back of the villa. The bus got that woman and almost thrown her through the door. அப்பொழுது பேருந்தின் படியில் பின்னாக நின்று கொண்டிருந்த ஒரு மனிதன் அந்த ஸ்திரியை பிடித்து அந்த கதவினூடாக கிட்டத்தட்ட இழுத்து தள்ளிவிட்டான். And when the police arrested the man, he said the reason I do it, he said that woman had no body over there she was concerned about. But I've got two boys over there. He said I couldn't hold my emotions. காவலர் அந்த மனிதனை கைது செய்த போது அவன், நான் அதை செய்ததற்கு காரணம் என்னவெனில் என்னுடைய 2 பையன்கள் அங்கே யுத்தத்தில் இருக்கின்றனர், ஆனால் அந்த பெண்மணிக்கோ அக்கறையாய் கவலை கொள்ளும்படிக்கு அங்கே யுத்தத்தில் யாருமே இல்லை என்று கூறினான். எனவே அவன், நான் என்னுடைய உணர்ச்சிகளை அடக்கி வைக்க முடியாமற் போயிற்று என்றான். Oh brother, I've got a father over yonder. I got loved ones over yonder. It's something to me when Jesus conquered. I got a wife, I got a baby, I got loved ones. Amen. That great mighty conqueror. ஓ சகோதரனே, எனக்கு அங்கே தொலைவில் ஒரு தகப்பனார் இருக்கிறார், எனக்கும் அங்கு தொலைவில் என்னுடைய அன்பார்ந்தவர்கள் இருக்கின்றனர். இயேசு ஜெயங்கொண்ட போது அது எனக்கு ஏதோ ஒரு காரியமாக இருக்கிறது. எனக்கு ஒரு மனைவி உண்டு, எனக்கு ஒரு குழந்தை உண்டு, எனக்கு அன்பார்ந்தவர்கள் உண்டு. அந்த மகத்தான வல்லமையுள்ள ஜெயவீரர். You can call me holy roller, religious fanatic, whatever you want to, but when I think of that great war is settled. Amen. The price is paid, the victory won. நீங்கள் என்னை பரிசுத்த உருளுபவர் அல்லது ஒரு மதவெறியன் என்றும் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் அழையுங்கள், ஆனால் அந்த பெரிய யுத்தத்தை குறித்து நினைக்கும் போது அது முடிவுற்று கிரயம் செலுத்தப்பட்டு வெற்றி சூட்டப்பட்டாயிற்று. Jesus rose from the dead, the final seal of his messiahship, that it's all over. He's alive this morning with the keys of death and hell. Amen. இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்து விட்டார். அவருடைய மேசியாத்துவ முடிவான முத்திரை அதை முற்றுபெற செய்தது. அவர் இக்காலையில் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களோடு உயிரோடு இருக்கிறார். I got loved ones across the border yonder. I'm on this grand old highway walking up to see them. Don't think I'm crazy. Oh, but I'm so happy. It's all settled. It's a finished work. அக்கறையில் எனக்கு அன்பார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். நான் இந்த பெரிய பண்டைய பெரும்பாதையில் அவர்களை காண நடந்து செல்கிறேன். என்னை பித்து பிடித்தவன் என்று எண்ணாதீர்கள். ஓ, ஆனால் அவை யாவும் முடிவுற்றதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவே ஒரு முடிவு பெற்ற கிரியையாய் உள்ளது. Living, he loved me. Dying, he saved me. Buried, he carried my sins far away. Rising, he justified freely forever. Someday he's coming. Oh, glorious day. ஜீவிக்கும் போது அவர் என்னை நேசித்தார், மரிக்கும் போது அவர் என்னை ரட்சித்தார், அடக்கம் பண்ணப்பட்ட போது அவர் என் பாவங்களை தொலைதூரம் கொண்டு போய்விட்டார், உயிர்த்தெழுந்த போது அவர் இலவசமாய் என்னிடக்குமாய் நீதிமானாக்கினார். என்றோ ஒரு நாள் அவர் வருகிறார். ஓ, மகிமையான நாள்.